ராமச்சரித்திரம் வருவது போல் இருக்காம். பாபிகள் இருக்கிற இடத்துல ராமாயணம் நடக்குமா? லங்கை பாபியான ராவணனுடைய ஊராச்சே, இந்த ஊர்ல எப்படி ராமாயணம் நடக்கிறதுன்னு மேலும் கீழும் 10 திக்கையும் சாத்திரிய கூர்த்வஞ்சதாப்யதஸ்தாதி நிரீட்சமானாதமசிந்த்ய புத்திம் ததர்ஜபிங்காதிபதேரமத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். உதய காலத்துல உதயம் ஆன காலத்தில் அருணன் உதயமான போல கண்டாளாம் ஹனுமாரை. பெரிய சூரியன் உதயமாவதற்கு முந்தி, ராமனாகிற பெரும் சூரியன் உதயமாவதற்கு முந்தி சின்ன அருணன் உதயமாவது போல் ஹனுமார் உதயமானத்தை கண்டாளாம். வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம் கண்டாள். திசச்ச சர்வாஹ பிரதிஷ்ச வீட்சிய 10 திக்கையும் திரும்ப திரும்ப பார்க்கிறாளாம். ராமச்சரித்திரம் எங்கிருந்து வருதுன்னு புரியலையா? 10 திக்கில இருந்தும் வருதுன்னு. நிஷம்ய சீதா வசனம் கபேஷ்ட சர்வாஹ பிரதிஷ்ச வீட்சிய ஸ்வயம் பிரஹர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி. எல்லை இல்லாத ஆனந்தத்தை அனுபவிச்சாளாம். 10 திக்கில இருந்து என் தெய்வத்தினுடைய சரித்திரத்தை இப்படி கொண்டு கொற்றாள என்னன்னு புரியலையே. ஆஹாஹா, என் அப்பனே ராம உன்னை உபாசிச்சு ஒருவரின் கடல்ல நான் கட்டேன்னு சொன்னேன்னு நான் கடல்லையே வந்துடுத்தேன் மங்களம் நாளா. சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி, சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி நாளாம். ராமா நான் தப்பி சொல்லிவிட்டேனே. அகம் தூ ராம சிரம் விநாசாய நிபத்த பாவா. ஒன்ன நம்பி கட்டவாள் இல்லே உலகத்தில், நான் ஒன்றின்னு சொன்னேனே, நானும் இல்லே நாளாம். வந்துடுத்து எனக்கும் மங்களம்னு ராமன தியானம் பண்ணினாளாம். சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தி, ராமனத்தான் தியானம் பண்ணினாளாம் தேவி. ராமன தியானம் பண்ணி நிமிந்து பார்த்தாளாம். ஒரு கவி எழுதினார், ஆனந்த ஜலம் அப்படி முத்துமால இருந்து கொற்றா போல கீழே பட்டு பட்டு சுட்டின்னு இருந்துதான் ஹனுமார் கண்ணுல இருந்து. அந்த ஜலத்தை முடிச்சுன்னு பார்த்தா ததசாகாந்தரேலீனம் திருஷ்ட்வா ஜலிதமானசா வெட்டிதார்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம். மேல பார்த்தாளாம், உட்கார்ந்துருக்காளாம் ஹனுமார். சாக்கையில மலைஞ்சின்னு இருக்காளாம் கலையிலே. ததசாகாந்தரேலீனம் திருஷ்ட்வா ஜலிதமானசா. மனசு கலங்கித்துதான். ராத்திரி காலம் ஆச்சுதே, சத்ரு தேசம் ஆச்சுதே, காமரூபிகள் இருப்பிடம் ஆச்சுதே. உனிக்கலையில உட்காண்டிருக்கானேன்னு கலங்கினாளாம். அப்ப பார்த்தாளாம் ஹனுமாரை. எப்படி இருக்கார் வால்மீகி? வேஷ்டித அர்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம். நல்ல சுப்ரமான வெளுத்ததான வஸ்திரம், முழங்கால் மட்டும் கட்டின்ற பிரம்மச்சாரி ஹனுமார் அப்படி இருக்காராம். வேஷ்டித அர்ஜுன வஸ்திரம் தம், தன் கையினால தோச்சு அழகாக கட்டின்ற வஸ்திரமாம். வித்யுத் சங்காத பிங்களம், மின்னல் கொடி எல்லாம் கட்டி சேர்த்து போட்டது போல் திருமேனியாம். அப்படி ஜொலிக்கிறதாம் சரீரம். என்னால பார்க்க முடியாது போல இருக்க அந்த தேஜஸை என்று புலம்பினாளாம். அப்பொழுது தேவி மறுபடியும் மோகத்தடைஞ்சு என்ன பண்ணினாள்? புலம்பினாளாம் தேவி. விலலாபம் சீதா கருணம் பயமோகிதா, ரொம்ப பயந்து ரொம்ப கதறினாளாம். அப்பொழுது ரொம்ப அலறிவிட்டார் வால்மீகி. அவ அலறின எல்லா சொல்லையும் நான் சொல்லலே, 2-3 சொற்களை மட்டும் சொல்றேன் வால்மீகி. என்ன என்ன அலறினாள்? ராம ராமேதி துக்கார்த்தா லட்சுமணேதி ஜபாமினி. ராமா ராமா ராமான்னு அலறினாளாம். லட்சுணா லட்சுணா லட்சுணான்னு அலறினாளாம். ராம ராமேதி துக்கார்த்தா லட்சுமணேதி ஜபாமினி. அழுதாளாம் இப்படி ராமா ராமா லட்சுணா லட்சுணான்னு. சாதம் திருஷ்டுவா ஹரிஷ்ரேஷ்டம் வினீதவதுபஸ்திதம் நுரோத பகுதா சீதா மந்தம் மந்தஸ்வராசதி. பலவிதமா அழுதாளாம் சீதை. மெல்ல மெல்ல அழுதாளாம். சின்னதான துணியில் அழுதாளாம் தேவி நடுங்கி.